உலக பொதுமறை திருக்குறள் அதிகாரம் 21 கள்ளாமை. திருக்குறள் 281. எள்ளாமை வேண்டுவான் என்பான் எனைத் தொன்றுங் கள்ளாமை காக்கதன் நெஞ்சு. விளக்கம். மற்றவர்கள் தன்னை பழிக்க வேண்டாம் என விரும்புவோர் தங்களது நெஞ்சத்தை களவிலிருந்து விடுவித்து ஒழுக்கத்துடன் காக்க வேண்டும். எடுத்துக்காட்டு: தன்னை உயர்வாக வைக்க விரும்புபவன் நேர்மையை முதலில் காக்க வேண்டும். திருக்குறள் 282. உள்ளத்தால் உள்ளலுந்தீதே பிறன்பொருளை கள்ளத்தால் கள்வே மெனல். விளக்கம். பிறனுடைய பொருளை திருட நினைத்து பார்ப்பதே ஒரு பெரிய தவறு. அது நினைப்போடே துவங்கும் பாவம். எடுத்துக்காட்டு: மனதிற்குள் நான் இதை எடுத்துவிட்டாலோ என எண்ணுவது கூட தீமைக்கு முதல் படி. திருக்குறள் 283. களவினாலாகிய ஆக்கம் அளவிறந்தாவது போலக் கெடும். விளக்கம். திருட்டுத்தனமாக பெற்ற பொருள் அதிகமாக இருந்தாலும் அது முற்றிலும் வீணாகிவிடும். எடுத்துக்காட்டு: தீய வழியில் சம்பாதித்த பணம் திடீரென அழிந்துவிடும். திருக்குறள் 284. களவின்கண் கன்றிய காதல் விளைவின்கண் வீயா விழுமந்தரும். விளக்கம். திருட்டு செய்வதில் ஒருவன் மிகுந்த ஆசை கொண்டிருந்தால் அதில் இருந்து வரும் விளைவுகள் பெரும் துன்பங்களாகவே அமையும். எடுத்துக்காட்டு: திருட்டில் வித்தை உடையவன் சிக்கிய பின் அவமானத்தால் வாழ முடியாமல் போவான். திருக்குறள் 285. அருள் கருதி அன்புடைய ராதல் பொருள் கருதி பொச்சாப்பு பார்ப்பார்கனில். விளக்கம். பொருள் ஆசைக்காக திருடுவதைத் தவிர்த்து அருள் மிகுந்த மனிதராக இருப்பவர் உண்மையான அன்புடையவராவர். எடுத்துக்காட்டு: அருள், அன்பு, ஒழுக்கம் இவை உள்ளவர்களுக்கு திருடும் எண்ணமே வராது. திருக்குறள் 286. அளவின்கண் நின்றொழுக லாற்றார் களவின்கண் கன்றிய காதலவர். விளக்கம். மட்டும் வைத்து வாழ முடியாதவர்கள் திருட்டு செய்யும் ஆசை உள்ளவர்களே ஆவர். எடுத்துக்காட்டு: சிறு தொகைப்பட்டாலும் அதை மதித்து வாழ்வது நற்குணம். திருக்குறள் 287. களவென்னுங் காரரி வாண்மை அளவென்னும் ஆற்றல் புரிந்தார்கனில். விளக்கம். களவு என்ற காரியத்தில் சிறந்தவர்களாக இருப்பது ஒரு அறிவும் அல்ல, ஆற்றலும் அல்ல. உண்மையோடு வாழ்வதே ஆற்றல். எடுத்துக்காட்டு: தொழில் இல்லாதவன் கள்வனாக இருப்பது பெருமை அல்ல, இழிவு. திருக்குறள் 288. அளவறிந்தார் நெஞ்சத் தரம்போல நிற்குங் களவறிந்தார் நெஞ்சில் கரவு. விளக்கம். நேர்மை உள்ளவர்கள் மனத்தில் தெய்வீக தர்மம் குடிகொண்டு வாழும். திருடுவோர் மனத்தில் பாவமே நிறைந்திருக்கும். எடுத்துக்காட்டு: நெஞ்சில் தூய்மை உள்ளவர்களின் வாழ்க்கை வழி நேர்மையின் நிழல். திருக்குறள் 289. அளவல்ல செய்தாங்கே வீவர் களவல்ல மற்றைய தேற்றா தவர். விளக்கம். திருடுவது தவறு என்பதை உணராதவர் பிற செயல்களிலும் முறைகேடாக நடந்து வீழ்வர். எடுத்துக்காட்டு: திருடுவதை சாதாரணமாக நினைப்பவர் பிற பாவங்களையும் சாதாரணமாகச் செய்வர். திருக்குறள் 290. கள்வார்க்குத் தள்ளும் உயிர்நிலை கள்ளார்க்குத் தள்ளாது புத்தேலுலகு. விளக்கம். திருடுவோர் வாழ்க்கையில் சுருங்கும் நிலை ஏற்படும். திருடாதவர்களுக்கு புத்தேள் உலகம் கூட வரமளிக்கும். எடுத்துக்காட்டு: நேர்மை தவழும் இடத்தில் நன்மை பூக்கும். Please subscribe, like and comments.